காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சௌந்தரராஜன். அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட மாணவரணி செயலாளர் நெற்குன்றம் கே. சதீஷ்குமார் குபுரத்தினம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் வானகரம் பேருந்து நிறுத்தம் அருகே 25/1/2025 அன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா. பெஞ்சமின் அவர்களும் அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். முன்னதாக இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். நாள் பொதுக்கூட்டம் இது வருடம் எல்லா வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதி தவறாம இதே நேரத்தில் பொதுவாக ஆரம்பிச்சிருவோம். இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் எதுக்காக? 1937 இந்தியாவில், அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெரும் பகுதியான பகுதிகளில் முக்கியமாக பாடத்திட்டங்களில் இந்திய கட்டாய பாடமாக்குனாங்க. அப்படி இந்திய கட்டாய பாடமாக்கும் போது அன்னைக்கு இருந்த தமிழ் உணர்வு கொண்ட திரு நடராஜன், திரு தாளமுத்து நடராஜன், கீழ்பொழும்புதூர் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், ராஜேந்திரன், இவங்க எல்லாரும் தன்னோட மேனியை கொஞ்சம் கூட பொருட்டா கருதாம மண்ணெண்ணெய் இட்டு கொளுத்திக்கிட்டோம், தூக்கிலிட்டோம் மற்றும் பல்வேறு விதமா தற்கொலை செய்து கொண்டு இந்த தமிழை காக்கிறதுக்காகவே தன் உயிரை துறந்தாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்கள கௌரவிக்கும் விதமாகவும் அவங்கள நினைவு கூறும் ஒரு விதமாகவும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25ஆம் தேதி இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்காக, அப்படிப்பட்ட சிறப்பான மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் கூட்டத்தை இந்த மாணவரணிக்கு அமைத்து கொடுத்தவைக்கு இந்த கழகத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன் என்று தெரியாது. இது வீரவணக்க நாள் கூட்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, 2026 நமது எடப்பாடி அவர்களை சிம்மாசனத்தில் அமரப்பு வைக்க போவ ஒரு ஒத்திகை கூட்டம் இது. நாங்கள் இத்தினத்தமடங்கம் எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், கடையேழு வள்ளல்களுக்கு அப்பால் வந்த பரங்கிமலை பாரி வள்ளல், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களுடைய வழியில் இன்றைக்கு நமது இயக்கத்தை வலிவோடு வழிநடத்தி வருகின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர், என்றும் மக்களின் முதல்வர், புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மாணவரின் சார்பில் அன்னை தமிழின் அரும்புகள் காக்க, தங்கள் இன்னுயிர் காக்க மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாணவருடைய செயலாளர் எனது அன்பிற்கினிய அன்பு சகோதரர் நெற்குன்றம் கே. சதீஷ்குமார் குப்புரத்தினம் அவர்களே, நடைபெறுகின்ற இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தமிழுக்காகவும் தமிழும் நலனுக்காகவும் உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த தியாக மரபுகளுக்கெல்லாம் நன்றி பாராட்டக்கூடிய வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் இன்றைக்கு இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் சரி, இன்றைக்கு தமிழுக்காகவும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை போட்டு கடக்கூடிய வகையில தொடர்ந்து அந்த இருமொழி கொள்கையில இன்றைக்கு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, தமிழை காத்த இயக்கமாக இன்றைக்கு உலகத்திலேயே
தமிழ் மொழிக்காக பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்த இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய தகுதி படைத்த ஒரு இயக்கம். ஆக இன்றைக்கு இங்கே நாம் இந்த இடத்துல நாம் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கூட இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பக்கத்திலே அருகாமல் கூட பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய திரளாக தாழ்மார்கள், பெரியோர்கள், இப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய பண்பு, தலைமை பண்பு, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை இன்றைக்கு வலிவோடும் பொலிவோடும் வழிநடத்துகின்ற எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளர், என்றும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய ஆணையின்படி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டிகளில் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிற மாநிலங்களிலும் இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் கூட அதை தமிழை காப்பதிலே, தமிழருடைய நலனில் காப்பதிலே அக்கறை கொண்ட இயக்கமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு தமிழுக்காக இன்னும் ரீதிருக்கக்கூடிய இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து தீக்குளித்த முதல் வீரர் 27 வயதான திருச்சி கீழப்பழுவூர் சின்னசாமி, சென்னை கோடம்பாக்கம் சிவலிங்கம், அதே போன்று திருச்சி மாவட்டம் ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த முத்து, மாயவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சாரங்கபாணி, இப்படி பல்வேறு தியாக செயல்களை நினைவை போற்றக்கூடிய வகையில் தமிழுக்காக தனது இன்னுயிரை நீத்த இந்த தியாக செயல்களுக்காகத்தான் இன்றைக்கு நாம் இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் வழியில், எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி வழியில இன்றைக்கு தொடர்ந்து தமிழினுடைய நலனுக்காக இன்றைக்கு இயக்கம் என்பது தொடர்ந்து இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமே 1937 ஆண்டுகளில் அன்றைய காலகட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது அன்றைக்கு இந்தி திணிப்பை இன்றைக்கு தமிழகத்தில் திணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து இப்படிப்பட்ட தியாகசிலர் எல்லாம் தன்னுயிரை ஈர்ந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்றைக்கு பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு தனது பேச்சால், அறிவாற்றலால் அன்றைக்கு அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் மாநாட்டின் மூலமாகவும் அதை எதிர்த்து பல வகையில போராடி வந்தார்கள். அவருடைய தளபதியாக, தந்தை பெரியாருடைய தளபதியாக திகழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழுக்காக அன்றைக்கு போராடி, தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடை போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு போராடி, தமிழ் ஒரு மொழிக்காக போராடி ஆட்சிக்கு வந்த தலைவர் என்று சொன்னால் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். தொடர்ந்து பல நிலைகளில இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அவருடைய தனது பேச்சாற்றலால் அன்றைக்கு விடுதலை என்கின்ற அந்த பத்திரிகை மூலமாகவும் இப்படிப்பட்ட இந்தி திணிப்பை எதிர்த்து அன்றைக்கு போராடி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் போராடி அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தார் என்று சொன்னால் உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு உண்டு. ஆக தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, அதற்காக போராடி தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தார்கள். அன்றைக்கு காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள், அன்றைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆளக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில அன்றைக்கு நமது தலைவர்கள் எல்லாம் போராடினார்கள். பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா போன்றவர்கள் எல்லாம் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய தமிழர்களும் முக்கிய தலைவராவார்கள். அப்படிப்பட்ட நிலையில அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 1981 இன்னைக்கு தஞ்சை மாநகரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் உலகத்திலேயே
தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்ல முடியாது, அவர்களுக்கு அந்த பெருமை கிடையாது. அதே போன்று உலக தமிழர் மாநாட்டை 5வது மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு நமது அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கைக்காக இலங்கையில் வசிக்கக்கூடிய நமது தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக அன்றைக்கு பல நிலையிலே அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களுடைய வழியில ஆட்சிக்கு வந்த நம் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் பொன்மன தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அன்பை இங்கே அருகாமல் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் அன்றைக்கு நமது தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் எல்லாம் கொன்று குவிக்கின்ற பொழுது ஏதோ நாங்கள் உண்ணாவிரதம் என்கின்ற ஒரு நாடகத்தை ஆடி லட்சக்கணக்கான தமிழர்கள் எல்லாம் குழந்தை குட்டிகள் எல்லாம் அன்றைக்கு அவர்கள் எல்லாம் மடித்து போவதற்கு காரணமாக கூட இருந்தார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை வேடம் போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையான அந்த தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய தலைவராக திகழ்ந்தவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நம் இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு மதுரையில அந்த தமிழ் சங்கத்தை மெருகேற்றக்கூடிய போற்றக்கூடிய வகையில புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை மீட்டெடுத்தார் என்று சொன்னால் அதுதான் நம் இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று இலங்கை தமிழர்களை பாதுகாப்பதற்காக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர் நம் இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா. அந்த இருவரும் தன்னுடைய வழியில் இன்றைக்கு தொடர்ந்து அந்த இருமொழி கொள்கையில உறுதியான பற்றை கொண்டவர் நம் கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், உண்மையாக தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம், தமிழருடைய நலனுக்காக இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 4 ஆண்டுகளில இந்த ஆட்சியாளருடைய சாதனை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குறிப்பாக பாமர மக்கள் மீது இன்றைக்கு வரி சுமையை இன்றைக்கு திணிக்கப்பட்டு பல நிலைகளை அவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாகும் எப்படி தமிழர்களை காப்பதிலே இரட்டை வேடம் போட்டார்களோ அதே போன்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக ஒரு பேச்சும் சொல்லக்கின்ற வகையில இரட்டை வேடப்படக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய ஆட்சி காலம் ஒரு 3 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக திகழ்ந்தார்கள். அன்றைக்கு ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், வறுமை கோட்டிற்கு வசிக்கக்கூடிய மக்கள் எல்லோருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக, அவளை காப்பதற்காக பல திட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு பல வகையில நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வகையில அவர்கள் அனுபவிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இந்த கிராமப்புறத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னிறைவு திட்டம் என்கின்ற உன்னத திட்டத்தை கொண்டு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அவர்கள் அன்றைக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, அவங்க அனைவரும் அந்த சத்துணவு திட்டம் என்ற உன்னத திட்டத்தின் மூலமாக அன்றைக்கு தொடர்ந்து கல்வி பயில வேண்டும், எந்த சூழலும் அவர்களுக்கு இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சத்துணவு உன்னத திட்டத்தை கொண்டு வந்து பல நிலைகளில இன்றைக்கு அந்த ஏழை எளிய மக்களை எல்லாம் நேசித்த தலைவராக, குறிப்பாக அந்த ஏழை தாய்மாருடைய கண்ணீரை துடைத்த ஒரு தலைவராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசை வீடுகளுக்கு ஒரு விளக்கு திட்டம் அட்சரிசன் சொல்லுவாங்க. அந்த ஒரு விளக்கு திட்டத்தை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் அந்த கரண்ட் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா கிராமப்புறத்தில் அந்த ஏழை எளிய மக்களும் அந்த விளக்கை, மின் விளக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு விளக்கு திட்டத்தை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வருவதற்கு முன்பாக நாடகத்துறையிலும் அதே போன்று திரைத்துறையிலும் பல்வேறு நிலையில மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம், வேதனை எல்லாம் அந்த திரைத்துறையில எடுத்து சொன்னார்கள். அன்றைக்கு எடுத்து சொன்னதன் விளைவாக தமிழக ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுரை சொல்லியிருக்கின்றார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்டாராக காரணக்கத்தாக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று பெருமையை சொன்னார். அதனால்தான் பெருந்தகை அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் தனது இதயக்கனியாக ஏந்தி கொண்டார்கள். அதை சொல்வதற்கு காரணம், அவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைக்கு அந்த இயக்கத்திற்காக பல்வேறு நிலைகளை உழைத்தார்கள். அன்றைக்கு உழைத்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்காக
அன்றைக்கு பல நிலைகளில் பேரிடர் பெருந்தகை அன்றைக்கு அண்ணா அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு அதற்கு பின்னால் தமிழகத்துடைய முதலமைச்சராக 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை தோற்றுவித்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சிக்கு வந்து 1977 ஆட்சிக்கு வந்து எண்ணற்ற திட்டங்களை தந்தார்கள். தொடர்ந்து 3 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டை பக்கமே திரும்பி பார்க்காத ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு சத்துணவு சாப்பிட்ட எத்தனையோ அரசு அலுவலர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளிடத்தில் நான் பழகுவது உண்டு. அவர்கள் பல நிலைகளை சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு சென்று தொடர்ந்து பாடம் படித்து இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைக்கு இருப்பதற்கு காரணம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் அன்றைக்கு எத்தனையோ ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கல்வி பயிலுகின்ற பொழுது அந்த சத்துணவு, அந்த மதிய உணவு இல்லாமல் அன்றைக்கு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், அந்த பள்ளி படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த சத்துணவு திட்டம் என்கிற உன்னத திட்டத்தின் மூலமாக சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து அந்த கல்வி பயின்று இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில பலதரப்பட்ட பல்வேறு துறைகளில இன்றைக்கு அரசு அலுவலராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணக்கர்த்தாக அடித்தளமாக திகழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி 3 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கும் 38 ஆண்டுகள் அவர் மறைந்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் கூட புரட்சித் தலைவரை போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற உன்னத பாடலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய மறைவிற்கு பின்னால் புரட்சித் தலைவருடைய அரசியல் வாரிசாக திகழ்ந்தவர் நம் இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா. 1991 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 91 96 ஒரு மிகப்பெரிய பொற்கால ஆட்சியை புரட்சித் தலைவி வகித்து தந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திற்கு கூடிய ஒட்டுமொத்த மக்கள், அனைத்து தரப்பு மக்கள், அது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பள்ளி செல்லக்கூடிய மாணவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பணிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய மனிதனுடைய கடைசி நிலையில வயதானவர்களும் சரி, உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் உள்ளவர்களுக்கு திட்டங்களை தந்தவர் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. குறிப்பாக தாய்மார்களுக்கு என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அதுதான் நம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா. உலகத்திலேயே இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எந்த இடத்திலும் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் கூட, இன்றைக்கு டெல்லியில இந்த இந்திய திருநாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில கூட அந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இல்லம் என்கின்ற ஒரு அளவு இருக்கின்றது. அந்த தமிழ்நாடு இல்லத்தில் நீங்கள் போய் பார்க்கின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அங்க வரிசைப்படுத்தியிருப்பார்கள். அதே போல என்னன்னு சொன்னா, முதலாவதாக அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் உயர்த்தி தந்திருக்குது. அந்த பேறுகால உதவியை பெறக்கூடிய அந்த திட்டத்தை அங்க வச்சிருப்பாங்க. அடுத்தது பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு 14 வகையான திட்டங்கள், பாட புத்தகம், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கிரையான்ஸ், அதை சுமந்த செல்லக்கூடிய புத்தக பை, நான்கிணை சூரடைகள், பள்ளி அதே போல தூரத்தில் சென்று கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு விலை இல்லாமல் சைக்கிள், விலை இல்லாமல் பஸ் பாஸ், இதற்கு மேலாக அறிவு பசியை போக்கக்கூடிய அறிவாயுதமாக திகழக்கூடிய மடிக்கணினி, லேப்டாப் தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா இதெல்லாம் வரிசைப்படுத்திருப்பாங்க. அது மட்டும் தாய்மார்களுக்கு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படக்கூடிய தாய்மார்களுக்கு என்னன்னு சொன்னா மிக்ஸி, ஃபேன், கிரைண்டர் கொடுத்தாங்க. அந்த மிக்ஸி, ஃபேன், கிரைண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம், தாய்மார்களுக்கு அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய திட்டம், உன்னதமான திட்டம். இன்னைக்கு கூட ஆட்சியாளர் இருக்காங்க, இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இதுக்கும் மேல எத்தனையோ ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரி தனது தாலியில மஞ்சளை கொண்டு மாங்கல்யத்தை முடித்துக் கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு தாலியில ஒரு சவரன், ஒரு 8 கிராம், ஒரு சவரன் தாலிக்கு தங்கமும் 25,000 50,000 திருமண உதவி தந்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி கொடுத்தாங்க. அதே போல வேலைக்கு செல்ற தாய்மார்கள் சொன்னா, பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார் தம் பிள்ளைய கொண்டு போயிட்டு நேரத்துக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணும். இப்படி எல்லாம் உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா ஒரு வருஷத்துல 1 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் இருக்குதா? தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்குதா? இல்ல. லேப்டாப் திட்டம் இருக்குதா? இல்ல.
தாலிக்கு தங்கம் திட்டமா இல்ல, மாணவர் சமுதாயத்துக்கு லேப்டாப் தருவது திட்டமா இல்ல, பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு 20,000 ரூபாய் மானிய ஸ்கூட்டர் கொடுக்கக்கூடிய திட்டமா கிடையாது. இன்னைக்கு அம்மா 2011 வந்த அம்மா என்ன மீண்டும் தமிழகத்தோட முதலமைச்சராக வருகின்ற பொழுது அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும் தெரியாது, ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவு நான் முதலமைச்சராக வருகின்ற பொழுது நிச்சயமாக தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி தருவேன் அம்மா சொன்னாங்க. அது சொன்னாங்க, மின்மிகை மாநிலமாக உருவாக்கி தந்தாங்க. சொல்லாத திட்டம் என்னன்னு சொன்னா 100 மின்சாரத்தை ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் இலவசமாக தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு ஆளுகின்ற அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 3 முறை 4 முறைக்கு மேல மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இந்த 3 முறை 4 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி அவங்க வருவாங்க, நேரா ரீடிங் எடுப்பாங்க. அவங்க சொல்றது தான் டெபாசிட், அவங்க சொல்றது தான் கணக்கு. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கரண்ட் பில் விஷயத்துல அதாவது குடியிருப்பு வாசிகளுக்கு 100% மேல உயர்த்திருக்கிறாங்க. இப்போ ஒரு கடைகள் வாடகை விட்டுருக்காங்கன்னு சொன்னா அந்த வாடகை விடுக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா பொதுவா ஒரு கரண்ட் பில் வச்சிருப்பாங்க, அந்த கமர்ஷியல் போட்டிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னு சொன்னா பொது பயன்பாட்டுக்கு ஒரு படியில் ஏறக்கூடியதா இருக்கும், அந்த லிப்ட் பயன்பாட்டுக்கா இருக்கும், அல்லது மோட்டார் பயன்பாட்டுக்கா இருக்கும். இன்னைக்கு எத்தனை சதவீதம் சொன்னா 150% சொல்றாங்க. இந்த 150% இந்த கரண்ட் பில் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்க எண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் புரட்சி தலைவி அம்மா மாண்புமிகு எடப்பாடி ஆட்சி காலத்துல சொத்து வரி உயர்த்தினாங்களா? இன்னைக்கு வீடுகளுக்கு 100% உயர்த்திருக்கிறாங்க, கடைகளுக்கு கமர்ஷியலுக்கு 150% உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல, எடப்பாடியான ஆட்சி காலத்துல சொத்து வரி உயர்த்தப்பட்டதா, கரண்ட் பில் உயர்த்தப்பட்டதா, வீட்டு வரி உயர்த்தப்பட்டதா, குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டதா, குப்பை வரி ஏதாவது வரி போட்டிருப்பாங்களா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அம்மா கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க. மாணவர் சமுதாயத்துக்கு லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதே போல தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த 25,000 ரூபாய் மானிய ஸ்கூட்டர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்படி இல்ல திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கு நிதிச்சுமையை இந்த 4 ஆண்டுகளில 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியை விட இந்த 4 ஆண்டுகளில இந்த விடியாத அரசு கடன் பெற்ற தொகை என்பதுனா இமாலயத்துக்கு இது மலையை முட்டக்கூடிய வகையில, இந்த வானத்தை முட்டக்கூடிய வகையில இன்னைக்கு கடன் பெற்றிருக்கிறான்னு சொன்னா திட்டமே இல்ல. அம்மா கொடுத்த திட்டம், எடப்பாடி கொடுத்த திட்டம், இந்த திட்டங்களே இல்லாமல் இன்றைக்கு நாட்டு மக்களை வரி என்ற பொருளில் அவர்கள் மீது திணிக்கப்பட்டு அந்த தொகையை கொண்டு நம்ம கேட்டா மகளிருக்கு ஏதோ 1000 ரூபாய் தரணும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எண்ணி பார்க்கணும் தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 1000 ரூபாய் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு 500 ரூபாய் கொடுத்த அந்த முதியோர் உதவி தொகையை மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அது 500 ரூபாய் 1000 ரூபாய் உயர்த்தி தந்தார்கள். தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு பின்னால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அந்த 1000 ரூபாய் முதியோர் உதவி தொகையை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா ஒரே வருஷத்துல அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி காலத்துல 5 லட்சம் பேருக்கு கூடுதலாக அந்த முதியோர் உதவி தொகை தந்தார். ஒரு புண்ணியமா கொடுத்தார். யாருக்காக கொடுத்தாரு? ஏழை எளிய மக்களுக்காக. அந்த வயதானவர்கள், ஊனமுற்ற தாயார், அந்த கணவனை இழந்த தாயார்களுக்கெல்லாம் அந்த 5 லட்சம் பேருக்கு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த எண்ணிக்கையை விட கூடுதலாக 5 லட்சம் பேருக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த கொடுத்த அந்த 1000 ரூபாயை இன்னைக்கு பேரை மாத்திக்கிட்டு சும்மானால நாங்க தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் தரும் சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அம்மா கொடுத்த அந்த முதியோர் தொகை 1000 ரூபாயை இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்து உல்டா செய்து மக்கள் மீது அந்த வரி என்ற போர்வையில சொத்து வரி மூலமாக, குடிநீர் கட்டணம் மூலமாக, கரண்ட் மூலமாக வரியை திணிக்கப்பட்டு அதிலிருந்து வர பணத்தை நம்ம கட்டியே வாங்கி நம்ம கட்டியே திருப்பி தராங்க. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடி ஆக இந்த 3 தலைவருடைய ஆட்சி செய்த ஆண்டுகளுக்கு சொன்னா சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 19-20 வருஷம் தான் அவங்க அதிமுக முன்னாடி உருவாக்கப்பட்ட இயக்கம். இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா அதிமுக தான் ஏத்துக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள்
1988-89 சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு செல்கிறார்கள். அதே ஆண்டில் புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்றார்கள். அதற்கு பின்னால் இயக்கத்தில் ஒரு சோதனை வருகிறது. அன்றைக்கு இரு கழகம் இரண்டாக பிரிகின்ற பொழுது அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையை ஏற்று அன்றைக்கு சேவல் சின்னத்தில், அன்றைக்கு அந்த சின்னம் கிடைக்காத பட்சத்தில், இரட்டை சின்னம் கிடைக்காத பட்சத்தில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையில கோட்டைக்கு செல்கின்றார்கள். அந்த 27 பேர்ல அண்ணன் எடப்பாடியார் ஒருத்தர். எதற்காக சொல்லி என்று சொன்னால், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எப்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு, எடப்பாடியார் அவர்களும் அதே ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமை ஏற்று இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு சென்றார்கள். இதில் விட ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு அவருடைய அப்பா, அவருடைய அப்பா பின்புலம் அரசியல் பின்புலம். ஆனால் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் சேலத்திலே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயியாக இருந்தவர் இயக்கத்திலே கழகத்தினுடைய செயலராக இருந்து இன்றைக்கு படிப்படியாக பல நிலைகளை இயக்கத்திலே வளர்ந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. இதுல இன்னொரு பெருமை என்னன்னு சொன்னா, இன்றைய முதலமைச்சர் அவருடைய அப்பாவுடைய பின்புலத்தில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு முன்பாகவே 2016 முதலமைச்சராக திகழ்ந்தவர், பெருமைக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு எடப்பாடியார். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஏத்துக்கிட்டாங்க? அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அப்பாறமா யாரை ஏத்துக்கிட்டாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு கூட நன்மையில இன்னைக்கு ஒரு பொங்கல் திருநாள் நம்ம கொண்டாடுறோம். தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த பொங்கல் திருநாள புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அம்மா 100 ரூபாய் கொடுப்பாங்க. 100 ரூபாய் அன்னைக்கு அந்த கால பெரிய காசு. அன்னைக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. பச்சரிசி, சக்கரை, ஏலக்காய், முந்திரி, அதே போன்று கரும்பு ஒரு கடை கொடுப்பாங்க. தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைக்கு பின்னால அண்ணன் எடப்பாடி ஆட்சிக்கு வரார். அண்ணன் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழர் திருநாளை ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினால போட்டக்கூடிய வகையில முதல் வருஷம் அண்ணன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 2000 ரூபாய் கடைசியா கொடுத்தாங்க. ஆனா 2000 ரூபாய் கொடுக்கிற காலத்துல இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அன்னைக்கு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கின்ற பொழுது அன்னைக்கு ஒரு பேட்டி தரார். என்ன தராரு? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் திருநாளுக்கு நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் போதாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு. ஆனால் இன்றைக்கு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துல ஆளுகின்ற அந்த அரசாங்கம், இந்த ஆளுகின்ற அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் நினைச்சிருந்தா 2000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் நாங்க சொல்லல. எடப்பாடியான என்ன கொடுத்தாரு? 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனால் ஒத்த ரூபாய் கூட கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை, தமிழருக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கூடியவர்கள் உங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்காமல் எலெக்ஷன் தான் பாத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க. எண்ணி பார்க்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குறுக்கு வழியில அன்னைக்கு ஒரு அப்பாவுடைய ஆட்சி காலத்துல கலர் டிவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் இதுல கலர் டிவி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாய் மதிப்புல, சுமார் 2000 ரூபாய் மதிப்பீட்டுல அந்த கலர் டிவியை கொடுத்துட்டு அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற கேபிள் டிவில மாசம் 100 ரூபான்னு சொன்னா I1260 அரசாங்க பணத்துல 2000 ரூபாய் மதிப்பீட்டுல டிவி கொடுத்தாங்க. 2000 மதிப்பீட்டுல டிவி கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு பொதுமக்கள் இடத்துல அவங்க வந்து கலெக்ஷன் பண்ண பணம் எவ்வளவுன்னு சொன்னா 6000 ரூபாய், 3 மடங்கு விஞ்ஞான ரீதியில அன்றைக்கு வசூல் பண்ணிட்டாங்க. அந்த கேபிள் டிவியை குடும்பம் நடத்துது. டிவியை அரசாங்கத்துல கொடுத்துட்டாங்க, கேபிள் டிவியை குடும்பம் நடத்துது. ஆக குடும்பத்துக்கு ஒவ்வொரு டிவிக்கும் மாசம் 100 ரூபான்னு சொன்னா 5 வருஷத்துக்கு 6000 ரூபாய். எண்ணி பாருங்க. நான் எப்படி நீங்க உங்ககிட்ட சொல்றோம், இன்னைக்கு கரண்ட் பில்லுனால, சொத்து வரியினால, வீட்டு வரியினால நம்ம மேல திணிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு 1000 ரூபாய் தராங்களோ, அதே போலதான் அன்னைக்கு அவங்க அப்பா பண்ணார். டிவியை கொடுத்துட்டு, கலர் டிவியை கொடுத்துட்டு அது கொடுக்கக்கூடிய கனெக்ஷன்ல, கேபிள் கனெக்ஷன்ல மாசம் 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 2000 ரூபாய் அரசு பணத்துல கொடுத்துட்டு 6000 ரூபாய் அவங்க சொந்த குடும்பத்துக்கு எடுத்துட்டு போனான்னு சொன்னா, இப்படி நாட்டு மக்களுக்காக அரசின் மூலமாக திட்டம் சொல்ற ஒரு போர்வையில திட்டத்தை கொடுத்துட்டு அதன் மூலமாக தனது குடும்பத்துக்கான வருவாயை அவங்க ஈட்டிக் கொண்டார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா, ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்துல அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கிடையாது. எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் கூட சொன்னார், இன்றைக்கு மருத்துவம் பயில வேண்டும் என்று சொன்னால்
நீட் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு இந்திய திருநாடே இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நீட் தேர்வை எதிர்கொண்டால்தான் அந்த மருத்துவம் பயில வேண்டும். இன்றைக்கு கிராமப்புறத்துல ஒரு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவன் மாணவி எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாணவனுடைய கனவு, இன்னைக்கு அந்த பெற்றோருடைய கனவு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல். அரசாங்க பள்ளியில படிப்பாங்க, ஏழை குடும்பத்தில் படிப்பான், நல்லா படிப்பான், நல்ல திறமை இருக்கும், ஆனா டாக்டர் ஆக முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகான நடப்புடைய ஆட்சி காலத்துல அவருக்கு உதித்த சிந்தனை தான் அந்த கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில படித்த மாணவன் மாணவியுடைய மருத்துவ கனவை நனவாக்கி தருவதற்காக 7.5% ஒதுக்கி தந்து ஒரு வருஷத்துல டாக்டர் என்று சொன்னால் எம்பிபிஎஸ் படிக்கலாம், அல்லது ஹோமியோபதி படிக்கலாம், அல்லது பல் டாக்டர் ஆகலாம். இப்படி 300க்கும் மேற்பட்ட டாக்டர்களை இன்றைக்கு ஏழை குடும்பத்தில், கூலி தொழிலாளி குடும்பத்தில் டாக்டராக நீ உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் மாண்புமிகான எடப்பாடியார். இந்த ஏழை குடும்பத்தில் அரசாங்க பள்ளி படித்த மாணவனுடைய கனவை நனவாக்கி தந்திருக்க சாதாரணமான விஷயம் இல்லை. அதே போல குடிமராமத்து திட்டம், இந்த குடிமராமத்து திட்டம் சாதாரணமான திட்டம் கிடையாது. அந்த குடிமராமத்து திட்டம் சொன்னா இன்றைக்கு மன்னர் காலத்துல, ராஜாக்கள் காலத்துல, அரசர்கள் காலத்துல அதுக்கு ஏரியெல்லாம் தூர்வாரி இருப்பாங்க, கால்வாயை தூர்வாரி இருப்பாங்க, குளங்களை தூர்வாரி இருப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி ஆட்சி கதை ஒரு விவசாயம்ன்றதுனால அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த குடிமராமத்து திட்டம் என்கிற உன்னத திட்டத்தினால விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் தேக்கப்படணும், குடிநீருக்கு தேவையான தண்ணீர் தேக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் அவர் நினைவில் கொண்டு உன்னத திட்டமாக அந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயம் செழிப்பதற்கும் குடிநீர் தட்டுப்பாடு கிடைப்பதற்காகவும் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள், குளங்கள், வரத்து கால்வாய், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரிய பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடியார். நீங்க பாருங்க, எந்த விவசாயத்துக்கும் எந்த தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது. இன்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய போரூர் ஏரியா எடுத்துக்கோங்க, செம்பரம்பாக்கம் ஏரியா எடுத்துக்கங்க, அல்லது புழல் ஏரியா இருக்கட்டும், சோழவரம் ஏரியா இருக்கட்டும், நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தில் ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு தண்ணீர் இன்னைக்கு தேவை கிடைக்கிறது என்று சொன்னால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இன்னைக்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் காரணம் அல்ல, அதற்கு அடித்தளமிட்ட மாண்புமிகான எடப்பாடி தான் காரணம் என்பதை பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டோம். இப்படி எல்லாம் பல திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இன்னைக்கு கேஸ் பைப் இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய சர்க்கார் கொண்டு வருகின்ற பொழுது அவற்றை எல்லாம் முறியடித்து அந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக, விவசாயத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவராக மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் திகழ்ந்தார். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 6-7 இன்றைக்கு சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, 11 மருத்துவக் கல்லூரி என்று சொன்னால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து எங்க வரணும்னு சொன்னா சென்னையில KMC ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், GH ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அங்கதான் வைத்தியம் பார்க்கணும். இதையெல்லாம் இந்த மருத்துவம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திற்கும் பறந்து விரிந்து எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் கொண்டு வராம ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அந்த எடப்பாடியார். சாதாரண விஷயமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாம் மறைஞ்சு போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார். இந்த 2000 மினி கிளினிக் தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாரு. அதுல என்னன்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பாங்க. காலையில வாரத்துல 6 நாட்கள் செயல்படும். காலையில 9 மணிக்குன்னு சொன்னா சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் செயல்படும். அந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக யார் பயன்படுத்த சொன்னா இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த நடுத்தர குடும்பத்தில் அவங்க இருக்கக்கூடிய எல்லாம் பண்ண பயன்பெற்றாங்க. ஏன்டான்னு சொன்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல 20-30% டாக்டருக்கும் டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய மாத்திரைக்கு தான் செலவாகுது. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு சுகர் பேஷண்டா இருப்பாங்க, ரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய இருப்பாங்க. இதையெல்லாம் மருத்துவ செலவுக்காக, மருத்துவருடைய செலவுக்காக அவங்களுடைய சம்பாத்தியத்துல 20%-30% செலவாயிடுதுன்னு சொல்றதுக்காக தான் அம்மா மினி கிளினிக் உன்னத திட்டத்தை கொண்டு வந்து அந்த சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் 100% அவங்க ஏதாச்சும் ஒரு சேமிப்புல கொண்டு போகணும், அவங்க வீடு கட்டுவதற்காகவோ பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவோ அதை சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புண்ணியவா அண்ணா எடப்பாடி அண்ணன் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தார். அந்த 20-30% மிச்சப்படுத்தினாங்க ஜனங்கள் எல்லாம். இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் அந்த அம்மா மினி கிளினிக்கை இன்னைக்கு மூடு விழா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அம்மா உணவகம் ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், வறுமை கோட்டில் வசிக்கக்கூடிய அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் இன்னும் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு சப்பாத்தி என்று சொன்னால்
உலகத்துல எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு திட்டம் அம்மா கொண்டு வந்தாங்க. அம்மா உணவு திட்டம். இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் இந்த அம்மா உணவகத்தை மங்கி போகக்கூடிய வகையில இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆக ஏழை எளிய மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. ஏழை எளிய மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதிலே அக்கறையாக கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. மக்களுக்காக பல திட்டங்களை கொடுத்த இயக்கம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவருடைய வழியில், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலம் நிச்சயமாக 2026 வந்தே தீரும். ஏன் சொன்னா, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய திட்டங்களை, பல திட்டங்கள் தந்த இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். ஆக அப்படிப்பட்ட உன்னத தலைவருடைய நல்லாட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயம் அமையும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய வணக்கம் சகோதரிகளே, வணக்கம் சகோதரிகளே, சகோதரர்களே. புரட்சி தமிழர் நமது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சார்பில் வணக்கம். எமது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் நினைவு கூர்ந்து அந்த பாசத்தோடு, அந்த நன்றியோடு, அதற்கு மேலாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களை நினைத்து அந்த நன்றியோடு, பாசத்தோடு, அதற்கும் மேலாக இங்கே உங்கள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள். நான் எப்போ ரொம்ப கட்சியில சேர்ந்ததுல இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குடு குடு குடுன்னு ஓடுவாரு, சின்ன பையன் மாதிரி. எல்லாருக்கும் ஒரு பிரியமா ஒரு சிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் வணக்கம், அதையும் பேச மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரு வணக்கம் 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 போடுவாரு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. பார்த்தா இன்னைக்கு பொதுக்குழு என்ன விழா வந்தாலும் இந்த ரோட்ல தான் வருது, அவருடைய ஏரியால தான் பெரும்பாலும் வருது. அத்தனையும் ஒன்றையும் தொய்வில்லாமல் இன்னைக்கு கூட அப்படிதான் இருக்கு. மாணவர் அணி நடத்தும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் கூட அதே காலாம்பாங்க பாருங்க இங்கிலீஷ்ல, அதே செழிப்போட, அதே ஒரு உணர்வோட. இது செழிப்பல்ல, உணர்வு. அண்ணா திமுக நிர்வாகிகளுடைய உள்ளத்திலிருந்து வரும் மொழி. அவருடைய மாவட்ட கழக தலைமை எப்படி, தொண்டர்கள் எப்படி. அதனாலதான் அண்ணா திமுக இப்படி இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு. நமது தலைவர் அப்படி, அம்மா அப்படி, அண்ணன் அப்படி, இங்கே மாவட்ட செயலாளரும் அப்படி. அதனால்தான் நீங்களும் எல்லோரும் இப்படி இருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நான் முதல்ல பேசிடுறேன்னாரு. நீங்க பேசிட்டா எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல இல்ல, நம்மளதெல்லாம் ராணுவ கட்டுப்பாடு இருப்பாங்கன்னாரு. நான் நம்பிக்கையோட அமர்ந்திருந்தேன். ஒருத்தர் ஒரே ஒரு பாட்டி மட்டும் அங்க போறாங்க பாருங்களேன், மத்த யாரும் போல, வேற யாருமே போகல. ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உண்டாக்குனது. இங்க பழைய பெரிய நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை ரொம்ப டீப்பா பேச முடியாது. இருந்தாலும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என்றது, பல்கலைக்கழகம் என்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், பல அடுக்கான பாதுகாப்பு கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். அப்படியாப்பட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு தனிநபர் உள்ள போய் தினமும் மது அருந்துவது, தனக்கு வந்து யார் வந்து அந்த உரிமையை கொடுத்தா, யார் வந்து அவருக்கு வந்து ஒரு கேட் பாஸ் கொடுத்தான்றது யாருக்குமே தெரியல. உள்ள போய் மது அருந்து விட்டு அங்க வந்த ஒரு கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை சீண்டலுக்கு உண்டாக்கி ஞானசேகரன் ஒருத்தர் இந்த செய்கை செய்யறாரு. முதல் 2 நாள் வந்து மீடியாக்கள்ல வந்து அதிகமா கவரப்பட்டது. இன்னைக்கு அந்த ஞானசேகரன் என்ற பேர் நம்மளும் மறந்துட்டு மீடியாவும் மறந்துடுச்சு. அந்த அளவுக்கு திமுக தன்னுடைய நிர்வாகிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசுறதெல்லாம் வந்து அண்ணன் பேசுவாரு. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகமாக இப்போதைக்கு வந்து புழக்கத்தில் இருக்கு. மாணவர்கள் கிட்ட போதை பழக்கம் அதிகமா இருக்கு. மாணவர்கள் கவனத்தை சிதறடிக்கிற பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த விடியா திமுக அரசு மட்டுமே காரணம் நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன். மற்றும் நேரமின்மை காரணமாக ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். நேரமின்மை காரணமாக நான் நிறைய பேச விரும்பல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுருக்கமா சொல்லிக்கிற விரும்புறேன். மக்களே, மாணவர்கள்
மாணவர்கள் கைதான் நாளைய தமிழகம், நாளைய இந்தியா மாணவர்கள் கையில் என்பது நான் மிக உறுதியா நம்புறேன். என்னை போன்ற எல்லாருமே அதை நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள், நீங்கள் ஒழுக்கத்தையும் ஊக்கத்தையும் அதிகமாக கடைபிடிக்கணும். உங்களுக்கு அதிகமான ஊக்கம் இருக்கணும். ஊக்க மருந்து இருக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்கணும். சோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு மாணவர்களாகிய நீங்கள், பெற்றோர்களாகிய நீங்கள், உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள், உங்க மாணவர்கள் சரியான வழியில் நடக்கிறாங்களான்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை அமர்த்த வைக்குமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறதுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பல ஆலோசனையை வழங்கி அண்ணன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் கிட்ட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்த எனது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பா பெஞ்சமின் அண்ணன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் இணைந்து ஒத்துழைத்து அனைத்து நேரங்களும் காலையானாலும் மாலையானாலும் நள்ளிரவுகளிலும் என்னுடன் இருந்து ஒத்துழைத்த அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் ராஜா என்கிற பேரண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் கே மகேஷ் பிரபு அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் கே மோகன்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும், இங்க இந்த மீட்டிங் நடக்கும்போது சிரமமா இருக்கு, இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பொதுமக்கள், இந்த பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க, இந்த மண்டபக்காரர் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடன், இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடன் நல்லாசியுடன், கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் மாணவரணி சார்பாக நடைபெறுகின்ற இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தம்பி மாவட்டத்துடைய மாணவரணி செயலாளர் நெற்குன்றம் சதீஷ்குமார் குப்ரத்னம் அவர்களே, இந்த வீர வணக்க நாள் ஏன் ஏற்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுடைய தலைவர் தம்பி சதீஷ்குமார் அவர்களே, மொழி போராட்டம், அந்த போராட்டத்தின் போது தமிழக மக்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வெளியே வந்து எங்களுக்கு இந்திய தேவையில்லை, இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கடுமையாக எதிர்ப்பு குரல் கொடுத்ததால் அன்றைக்கு பாரத பிரதமராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்த தமிழும் அவர்கள் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை இருக்கும். தமிழ் மக்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போது பார்த்து கொள்ளலாம், இந்த மூன்றாவது மொழியை திணிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு பின்வாங்கிவிட்டார்கள். அதனுடைய நிகழ்வை தான் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்வு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேசிக்க வேண்டும், அந்த மொழியை நேசிக்க வேண்டும், இதுதான், வேற மொழியே அங்க கிடையாது. அந்த அளவிற்கு எல்லா துறையிலும் இன்றைக்கு உலகத்திலே முதல் நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த மொழி அறிந்து படிப்பதாலே இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் இன்றைக்கு தமிழ்ல எல்லா நிலையிலும் வந்தாச்சு. அது பொறியியல் படிப்பாக இருந்தாலும் சரி, அது மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி, இலக்கிய ஆராய்ச்சி படிப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே தமிழை கொண்டு வர முடியும். தமிழால் முடியும், தமிழ்தான் இன்றைக்கு எல்லாம் முடியும் என்பதை நான் நிரூபித்திருக்கிறோம். நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பயமாறு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்போலோ பார்மசி மேல்தளத்தில்.